வெல்கம் டு சென்னை அகாடமி. டுடே டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபார்முலா பேஸ்டு. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் டாபிக்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மெயினான 4 டைப்ஸ் சொல்லிட்டாங்க, அதை தாண்டி இருக்குது. பட் மெயினான 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸு. நம்ம அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அது என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்ததில்ல. ஃபஸ்ட்டு செஷன் வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ், அடுக்குகள் சொல்லுவாங்க. அடுக்குகள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் பவர் 2 ஹோல் பவர் 3 இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதோட அடுக்குகள், இதோட மேலே அடுக்கு பண்ணுறோம்ல, அதுதான் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அல்ஜிப்ரா சம்மு a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வர மெத்தட்ஸ் இது இந்த ஃபார்முலா பேஸ்டையும் அதில் சொல்லியிருப்போம், அதில் பார்த்துங்க. அண்ட் தென் வந்து ரூட் சம். ரூட் சம் தான் கொஞ்சம் எல்லாரும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்துப்போம் ரூட் சம்ஸ்லாம் எப்படி வருது, காஞ்சிகேட் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து இது கற்றுக்க முடியும். ஷார்ட்கட்டோட எப்படி கற்றுக்க முடியும், ரொம்ப எலாபரேட்டாக போடாமல் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு ஷார்ட்கட்டோட எப்படி சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா நம்ம கை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா எல்லாமே போட முடியும், ஒரு சில பேசிக் ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ணி போட முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி வர சம்ஸில் வந்து எதெல்லாம் வந்து ஷார்ட்கட் வச்சு போடலாம், எதெல்லாம் கம்பல்சரி ஃபார்முலா வச்சு போட முடியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது வந்து ஒரு 2-3 வீடியோவாக போகும். ஸோ இப்போ வந்து 25 சம்ஸ் அந்த மாதிரி வந்து செஷன் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை 7 3/10 ப்ளஸ் -10 7 7/21. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது, ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலைஸ்டாக பண்ணணும். அதேமாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆகுதுன்னா இதுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த சிம்பிள் அது அப்படியே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை மட்டும் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் வந்து அது கடைசியாக அது அப்படியே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நான் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம சிம்பிள் பண்ணணும். 73/10 ப்ளஸ் இங்கே 217/21. முன்னாடி இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும். ரைட், 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கிடச்சிரும். 217/21 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 210. இங்கே வந்து 21 டைம்ஸ் வரும். அப்போ 1533 கிடைக்குது. மைனஸ் இங்கே 10 டைம்ஸ் வரும், இங்கே 21 டைம்ஸு, இங்கே 10 டைம்ஸ். அப்போது 2170 அப்படின்றது கிடைக்கும் எனக்கு. அடுத்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன் நான். 7 3 6 அப்போ எனக்கு 637 கிடைக்குது. பட் ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பாருங்கள், மைனஸ் வந்துருச்சு. அப்போ அந்த மைனஸ் ஆஃபீஸாக வந்துடும். ஸோ இதோட சம் முடிஞ்சுது. பட் ஆன்சர் ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இல்லைனா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்துங்க. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் கண்டிப்பாக. இப்போ 210 எத்தனை முறை போவோம், 200னா 3 டைம்ஸ் போவோம். 630 வரும், பேலன்ஸு 7. மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த மைனஸ், முன்னாடி இந்த மைனஸ். ஸோ போல தான் ஆன்சர். சரி, 7 இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். சிம்பிள் தான், இருக்கிற விஷயத்தை டேரெக்டாகவே எழுதிட்டு இந்த சிம்பிளுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அண்ட் தென் வந்து கரெக்டாக எல்சிஎம் எடுத்துகிட்டு 2 பெருக்கிங்க. இந்த இடத்துல வந்து இந்த கால்குலேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து ஸ்டெப்ஸ்லாம் நார்மல் ஸ்டெப்ஸ் தான். ஒன்றும் நம்ம இதில் ஃபார்முலா புதுசாக ஏதோ போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. பேசிக் போர்ட் மார் ரூல்ஸ் தான் போடுறோம், அவ்வளோதான். இந்த சம் வந்து இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் விட்டு இது வந்து டிவைட் சிம்பிள் இருக்கும். அந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்குறாங்க. 79 × 4. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ப்ராக்கெட் தான் கொடுக்கணும் ஆன்சர் போர்ட் மாஸ். அப்போ ப்ராக்கெட்டில் வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கடுத்து டிவைடு, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும் தான் நான் அதை டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் டிவைட்லேயே வைக்க முடியாது. மல்டிப்ளேஷன் இருக்குது, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு போறீங்க. இது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது டிவைட் தான் முதல்ல பண்ணணும். இந்த மல்டிப்ளேஷன் வந்து இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ அந்த டிவிஷன் நம்ம பண்ண முடியும். இதை அடிச்சுனாக்கா என்ன கிடைக்கும், 1 2 8. அப்போ 128 கிடைக்குது. இதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். டிவைட்ல இருந்தால்
எனக்கு மல்டிப்ளிகேஷன் மாறுது. மல்டிப்ளிகேஷன் மாறினா என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது. ஸோ அப்போது இது மைனஸில் இருக்குது 968, இது அந்த பக்கம் போகுது, அப்போது ப்ளஸ் ஆகிடும். அது ஒரு இடத்துக்கு கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது சிம்பிள் பேசிக் போர்ட் மாடல் ரூல்ஸ் தான். முதல்ல வந்து எக்ஸை வந்து சால்வ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் as per ரூல் அதுக்கடுத்து என்ன போகணும் அப்படின்றது பாருங்க. ஆஃப் இருக்குது, ஆஃப் இல்லை. இப்போ டிவைட் பண்ணலாம். இது ரெண்டு டிவைட் பண்ண முடியாத காரணத்தால இங்கே இந்த டிவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தால் டிவைட் பண்ணுறேன். அந்த மல்டிப்ளிகேஷன் திரும்ப வந்து தனியாக இருக்கிற எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் தான். ஓகே, அடுத்த விஷயம் வந்து ரூட் சம்மு. இது வந்து பேசிக்காகவும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது இந்த மாதிரி ஒரு ரூட் சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரூட்குள்ளே சிம்பிள் வச்சு கொடுப்பாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து எடுத்திங்கன்னா ஒரு தனியாக வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்க சொல்ல ஒரு சின்ன வேல்யூவாக கிடைக்கும். அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ரூட் 3 இருக்கா, சரி ரூட் 9 இருக்கா, இது வெளியே எடுத்துனா 3 கிடைக்கும். அந்த 3 வந்து நான் மைனஸ் பண்ணுறேங்க. எனக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ரூட் 25 கிடைக்குமா? அப்போ ரூட் 25லேருந்து நான் வெளியே எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இந்த 5 என்ன பண்ண போகிறேன்? நான் ப்ளஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. இப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். 169 எதனோட ரூட்னாக்கா 13ஓட ரூட். ரூட்லேருந்து வெளியே எடுக்க 13 கிடைக்குது. அப்போ நான் நீங்கள் 13 மைனஸ் பண்ண போகிறேன். அப்போது 302 13 289 கிடைக்குமா? 289ன்றது எதனோடதுனாக்கா 17. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். அப்போது இந்த 302 கூட நான் வந்து இதை மைனஸ் பண்ண சொல்ல எனக்கு வந்து 289 கிடைக்குது. 289 வந்து 17 ஸ்கொயர். அப்போ 17 வந்து நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுனாக்கா 400 டைரெக்டாக கிடைக்குது. 400 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதை நான் வெளியே எடுத்தேன்னா 20. ஸோ இப்போ நான் இவ்வளோ பெருசு போடணுமா அப்படின்னு கேட்டால் இது தேவையே கிடையாது. இதுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இதாக பார்த்துங்க. முதல்ல இது பார்த்துட்டிங்கன்னா என்ன சிம்பிள்லாம் வருதுன்னு பார்த்துங்க. என்ன சிம்பிள்லாம் இருக்கட்டும், இந்த சிம்பிள் தான் எனக்கு மெயின். ஃபஸ்ட்டு இருக்கிற சிம்பிள் தான் மெயின், அதோட கூட போட்டுங்க. ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இருந்தால் இதுக்கு அடுத்து வர ஸ்கொயர் நம்பர். அப்போது 389 இருக்குது. அதுதான் சொல்கிறேன், 1லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நான் கையை வைக்க முடியும். 383 இருக்குது. இதுக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னன்னாக்கா 400. அது வந்து எதனோட ஸ்கொயர்னா 20ஓட ஸ்கொயர். இப்போ 400 நான் வெளியே எடுக்கிறேன். அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கணும், அதாவது மைனஸ் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் இருக்கும். அப்போ முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 361. இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர். அப்போ 20 ஸ்கொயர்னாக்கா இது நான் வெளியே எடுக்கிறேன்னாக்கா எனக்கு 20ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டாலும் போடலாம், இல்லை எனக்கு வேணாம் அந்த மாதிரி டக்குன்னு போடணும் பார்த்துட்டே போடணுக்கா இந்த மாதிரி சம்ஸ் பின்னாடி வருது. நம்ம எப்படி டக்குன்னு போகிறது அது பார்ப்போம். இங்கே பாருங்க 383ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எதுக்கு நியரஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சிம்பிள் பார்க்கணும். முதல்ல சிம்பிள் வந்து ப்ளஸ்னா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர், சிம்பிள் வந்து மைனஸ்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 20. கன்வெர்ட் 1.45 into p/q ஃபார்ம். அப்போது இந்த மாதிரி வந்து 1.45 கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 1.454545 இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது இன்ஃபினிட்டி முடியாத வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஒரு சில டிவிஷன்லாம் பண்ணோம்னாக்கா இப்போ 10/3 போட்டோம்னாக்கா 3.333 போயிட்டே இருக்கும். அப்போ மேலே பார் கோட் போட்டாங்கனாக்கா அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்றது வருது. அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா 45ன்ற விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. 4 or 5 ரிப்பீட் ஆகல, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், டபுள் டிஜிட் ரிப்பீட் ஆகுது. அப்போ கடைசி வரைக்கும் அந்த டபுள் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். அப்போது இது நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சிம்பிள் போட்டுருங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ டெசிமல் ஃபார்மில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸாக்டாக மாற்ற முடியும். இந்த விஷயத்தை நாங்கள் வந்து கண்டினியூ போய் இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. 1.45 அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 100x வந்து 145.4545 போயிட்டே இருக்குமா? அப்போ x வந்து 1.4545 போயிட்டே இருக்குமா? ஸோ அப்போ நான் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த விஷயத்த எடுக்கணும், இந்த so on போகிற விஷயத்த நான் எடுக்கணும், எனக்கு கேன்சல் பண்ணணும், ஆப்டாக எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நான் அதை வந்து கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃப்ராக்ஷனாக நல்லா எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போ மைனஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு மைனஸ் பண்ணால் எனக்கு 99x கிடைக்குது. ஆனால் இங்கே
இங்கே என்ன எது வரைக்கும் போனாலுமே சரி இங்கே எல்லாமே சேம் நம்பர் இருக்குதா அது ஒட்டுமொத்தமாக கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்னாக்கா ஜஸ்ட் 144 அப்படின்றது தான் இருக்கும். அப்போது டேரெக்டாக நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 144 divided by 9. இது வந்து 9 டேபிளில் போகும். எப்படி போகும்னாக்கா 2 கூட்டம் 9 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 4 8 + 1 9 இதுவும் அப்படியே 9 அடிப்படும். இது டிவிசிபிள் ரூல் வந்து நம்ம தனியாக ஒரு கிளாஸ் பண்ணுறோம் அதை பார்த்துங்க. x is equal to 1 time 6 அப்போது 16/11. ஆன்சர் பி. இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. 16 divided by 11 போட்டிங்கன்னா 1.454545 சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். கால்குலேட்டரில் ஒரு ஸ்டேஜிங் மேலே நின்றுடும், அப்படி எரர் காமிச்சு நிற்கும். இப்போ அதை வந்து நீ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தா இந்த மாதிரி மேலே பார் கொடுத்துட்டு இது ஃப்ராக்ஷனை மாற்றுன்னு கேட்டால் ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து இதை வந்து தனியாக பிரித்து இது 100 தனியாக பிரித்து 0.5 தனியாக பிரித்து 1 தனியாக பிரிச்சுலாம் போடுவாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். புக்லேயும் வந்து ஸ்கூல் புக்லேயும் வந்து வேற ஒரு மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிங்க. நான் வந்து இதை ஷார்ட்கட்டில் எப்படி தான் போடுவேன். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன சம் பார்த்தோமே அதே மாதிரி தான் இதுவும். பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூப். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே உங்களுக்கு அதே தான் கிடைக்க போகுது. எனக்கு பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ். இதுதான் பார்க்கணும். இது இருக்கட்டும், இது ஓரமாக இருக்கட்டும். இந்த ப்ளஸ் பார்க்குறோம். ப்ளஸ்னாக்கா இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் வந்து எனக்கு வந்து 125ன்னு இருக்குது. அதாவது கியூப் நம்பர். ஏன்னா இங்கே கியூப் இருக்குது. எனக்கு இதோட ப்ளஸ்ன்றதுனால அடுத்தது முன்னாடி மைனஸ் எடுத்துனாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனா இருக்குன்னா 64 இருக்கும். ஏன்னா அதான் கியூப், 4 கியூப். இது வந்து 5 கியூப். இப்போ 5 கியூப்ன்றது 125. என்ன விஷயம்னாக்கா இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. கியூபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தை நான் வெளியே எடுத்தால் தான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னாக்கா 5 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது நான் வந்து இது 125 மைனஸ்ன்றது 125. நான் எப்படி பிரிக்கிறேன்னாக்கா இந்த மாதிரி பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 125 இருந்துச்சா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ். புரியுதா? அப்போது எனக்கு என்ன வரும்னாக்கா என்ன எடுத்தால் எனக்கு வந்து -125 வந்து வெளியே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து -5 மட்டும் வெளியே எடுத்தால் மட்டும்தான் எனக்கு ஆப்வியஸ் ஆன்சர் -125. ஏன்னா கியூபிள் இருக்க சொல்லும் ஒற்றைப்படையில் போகும். ஒற்றைப்படையில் போக சொல்ல உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு இருக்கும். திரும்பவும் ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லும். ஆப்வியஸ் ஆன்சர் மைனஸ் தான் கிடைக்கும். அப்போது ஒற்றைப்படையில் போக சொன்னால் எந்த நம்பர் போனாலுமே இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த ப்ளஸ். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஏ ஆப்ஷன்ல என்ன வச்சிருக்காங்க பாருங்க, 5ன்னு வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே 125 ஷார்ட்ல டக்குன்னு அதான் போடுவோம். இங்கேருந்து நீங்கள் போட்டுட்டு வந்தாலுமே உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த -125 தான் நிற்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த -125 நிற்க சொல்லுவோம். நீங்கள் வந்து அதே தப்பு தான் பண்ணுவீங்க, 5 எடுப்பீங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 125 கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு கியூ நம்பர் வந்து 5 அப்படின்னு போடுவீங்க. ஆனால் அந்த மைனஸ் தான் வந்துருங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு போட்டுங்க. ரைட், இதுவும் ஒரு ரூட் சம் தான். இது போன சம்மர்லாம் இல்லை, இது தனித்தனி ரூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்றது பாருங்க. ரூட் நம்பர் எல்லாமே உள்ளது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக பாருங்க. ஸ்கொயர் நம்பர் இல்லைனா என்ன நம்பர் பிரிச்சா ஸ்கொயர் ஆகும்னு பாருங்க. அது எப்படி பிரிக்கலான்றது கீழே ஆன்சர் கீழே நமக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா காமனாக √3 இருக்கா. அப்போது உள்ள இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 வச்சு தான் பிரிக்க போகிறோம். 48 இருக்கு, 3 வச்சு பிரிக்கணும்னாக்கா 3 × 16 108 3 × 36 ப்ளஸ் 3 × 9 ப்ளஸ் 3 × 64. ஓகே, அப்போது என்னென்னலாம் வெளியே எடுக்க முடியும் அதுலேருந்து 4 வெளியே எடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி எதனா இருக்கா பார்த்துங்க. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அப்போது டைரெக்டாக நான் 4 வெளியே எடுக்கிறேன். 4 √3 மைனஸ் இங்கே நான் வெளியே எடுக்கலாம் 6 வெளியே எடுக்கலாம். 36 இருக்குது, 6 எடுக்குது. 6 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 18 √3 ப்ளஸ் இங்கே நான் வெளியே எடுக்கலாம் 3 வெளியே எடுக்கலாம். 3 2 6 √3 ப்ளஸ் இங்கே நான் வெளியே எடுக்கலாம் 8 வெளியே எடுக்கலாம். 8க்கு நடுவில் எதுவும் நம்பரும் இல்லை. ரைட், என்னென்ன இருக்குது மைனஸ் ப்ளஸ்லாம் கூட்டிங்க. அப்படியே மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுங்க. ப்ளஸில் என்னென்ன இருக்குது 4 6 10 18. அப்போது 18 √3. அப்போ ரெண்டுத்தையும் அடிச்சுனாக்கா ஆன்சர் வந்து 0. ஆப்ஷன் பி. ஸோ இப்போது எப்படி பிரிக்கணும், எப்படி பிரிச்சா வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரூட் நம்பர் கிடைக்கும்ன்றது ஒரு இதுனாலும் இங்கே ஆன்சர் கீழே நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிரிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக என்ன பிரிக்க போகிறோம், எதுலேருந்து ரூட் நம்பர் கரெக்டாக வெளியே வரும், எப்படி இதை வந்து ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். எப்பவுமே இந்த 4 ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். கேள்வி படிச்சு டேரெக்டாக பிளைண்டாக சம் செய்யாமல் ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் செய்யுங்க. இது வந்து ஒரு பவர் வச்சு சம்மு சர்ட்ஸ்.
அப்போது இதில் வந்து ஒரு சில பேசிக் ரூல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பேசிக் ரூல்ஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிடணும். என்னென்ன பேசிக் ரூல்ஸ்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்துங்க 3 × 3 whole power -2 அப்படின்னு இருக்குனாக்கா, இது என்ன பேசிக் ரூல்னாக்கா a⁻m whole power n அப்படின்னா a⁻m × n இப்படி எழுதலாம். அதே மாதிரி வந்து வேற என்ன பேசிக் ரூல் இருக்கு, a⁻n × a⁻m அப்படி இருக்குனாக்கா a⁻n + m இது ஒன்று, a⁻n divided by a⁻m இப்படி இருக்குனாக்கா a⁻n - m. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேசிக் ரூல்ஸ் இருக்கு. இது மெயின், இது தெரிஞ்சால் போதும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா a⁻n இது எப்படி எழுதுனாக்கா 1/a⁻n எனிதிங் பவர் 0 1 a⁻1 கீழே இருக்கிற ஏவே தான் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ரூல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு என்ன இருக்கு, a⁻x + b⁻x அந்த மாதிரி தான். ரெண்டும் கீழே வந்து சமமாக இருக்குது, மேலே அதாவது கீழே வேற வேறு இருக்குது, மேலே பவர் சமமாக இருக்குன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ab⁻x இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மெயினான விஷயம். இது வந்து டேரெக்டாக கொஸ்டினாகவே ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்போது அதை பேஸ் பண்ணி இது ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணோம்னாக்கா 3 இருக்குது. இது வந்து உள்ளே வந்துச்சுனாக்கா 6 வரும். என்ன 6 வரும், 3 × -6 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 × -6 கரெக்டா. இங்கே 2 × -8 இன்ட்டு இங்கே இதை அப்படியே வச்சுப்போம், இங்கே ரைட் இதை அப்படியே வச்சுப்போம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா -4 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா -6 இருக்குது. இது டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். இந்த ஃபார்முலானாக்கா இந்த ஃபார்முலா டிவைடில் இருக்குது, ஏன்னா கீழே டிவைடில் மேலே டிவைடில் இருக்குது. அந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் உள்ளே போட்டு நம்மளால் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, சிம்பிள் தான் இது. இங்கே எது கேட்டுற பாருங்க. அப்போது 3 × -6 -4 இப்படி வருதுனாக்கா 3 × -6 + 4 வரும். அப்போ 3 × -2. ஸோ ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு போனோம்னா கிடையாது, இதை டேரெக்டாகவே அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 × -4 3 × 6 இருக்குது. இதை டேரெக்டாகவே அடிக்கிறோம். அடிச்சுனாக்கா எனக்கு -2 இருக்குது. வேறு அடிக்கலாம், இங்கே 2 இருக்குது, இது நான் அடிக்கிறேன். வேறு அடிக்க முடியும், அவ்வளோதான் நினைக்கிறேங்க. அப்போது 3 × -2 இங்கே கீழே 2/2 × 4 × -2 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கோம், a⁻n = 1/a⁻n எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அதே ஸ்ட்ரக்சரில் தான் எழுத போகிறோம். இது எழுதுனாக்கா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். எப்படி ரெசிப்ரோக்கலாக மாறும் பாருங்க. இது மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவோம், 3 × -2னா 1/3² எழுதுவோமா இங்கே. அப்போ கீழே 2² எழுதுமா, 4² எழுதுமா, இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுமா. இது என்ன பண்ணுவோம், இது ரெண்டு கீழே இருக்கிறத மேலே திருப்புவோம், மேலே இருக்கிறத கீழே வரும். அப்போ எப்படி எழுதுவோம், 2² × 4² / 3². இப்போ என்ன கிடைக்கும், 4 × 16 / 9 64. இவ்வளோதான் ஆன்சரு. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான் இருக்கும். Seven 1/9 ஆப்ஷன் சி. ஸோ சிம்பிள் தான். இதில் வந்து ஒரு பேசிக் ரூலாக இருக்குது, அது தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இது செய்ய முடியும். அது தனியாகவே நான் எழுதியிருக்கேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி செய்யணுன்றது இந்த பக்கம் சைடில் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒன்றா பார்த்துங்க. இப்போது அல்ஜிப்ரா சம் வந்து இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஏன்றது வந்து 216 எடுத்துக்கிறேன், பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/104 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள், இது மேலே a² இருக்கா, அடுத்து ப்ளஸ் b² இருக்கா, a² + b² மைனஸ் இங்கே என்ன இருக்குது, a - b² இருக்குது, a - b². ஸோ இதுக்கான விஷயத்தை நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். ஸோ இது b² எடுத்துக்கலாம் டேரெக்டாகவே.
பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போது இது டேரெக்டாக அப்படியே வச்சுப்போம். இது வந்து எந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னாக்கா மைனஸ் முக்கியமாக வந்து இந்த மைனஸ்க்கு வந்து நம்ம ப்ராக்கெட் கொடுப்போம். ப்ராக்கெட் கொடுக்கலன்னா சம் வந்து தப்பாயிடும். ப்ராக்கெட் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த மைனஸும் ப்ளஸ்ஸு 2ab. அப்போ என்ன நிற்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயர், கடைசியாக நிற்கிறது வந்து 2ab தான் நிற்குது. நமக்கு தெரியும் ஏ வந்து 260யும் பி வந்து 1/104 எடுத்துருக்கோம். அப்போ எனக்கு கடைசியாக நிற்கிறது என்ன நிற்குது, 2 × ab. அப்போது 2 × ஏனா வந்து 260 எடுத்தோமா, ஓகே 260 இன்ட்டு இது அடிச்சோனாக்கா எத்தனை முறை 52, இது அடிச்சோனாக்கா 255 2. அப்போ ஆன்சர் வந்து 5. இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். இது எல்சிஎம் பேஸில் வருது. ஸோ இப்போது இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாவே நம்ம வந்து அது மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது எப்படி அதெல்லாம் பாருங்கள், இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதுறீங்க. 1/1 × 2 2 6 வரும். 1/12 24 and then 20 60 வரும். 30 120. ஸோ இப்போ இது மொத்தத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும், இருக்கிறதுல பெரிய நம்பர் எது பாருங்கள், இருக்கிறதுல பெரிய நம்பர் எது பார்த்தீங்கன்னா 120. டேரெக்டாக 120 எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும்னு சொன்னாக்கா, இப்போ 120 வந்து இந்த 60 போவோம், 24 போவோம், 5 போவோம். அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக இருக்கிற பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். இதே 150னாக்கா 60 போகுமா இல்லை 24 போகுமா 6 போகுமான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அதை டேரெக்டாக எடுக்க முடியும். அப்போ 120 எடுக்கணுனாக்கா எத்தனை முறை போவோம், 20 முறை. இங்கே 5, இங்கே 2, இங்கே 1, ரைட்டு. 25 28 வரும். சிம்பிளிஃபை பண்ணாக்கா 4 அடிச்சுனாக்கா அது எத்தனை முறை, 7 முறை வரும். இங்கே 30. ஸோ ஆன்சர் வந்து ஏ 7/30. சிம்பிள் தான். இது வந்து ஒரு எல்சிஎம் சம் தான். நார்மலாக இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சு கொடுத்தோம்னாக்கா அது வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை கற்றுக்கிற மாதிரி. அடுத்தது ஒரு அல்ஜிப்ரா சம்மு. இந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம சம் கொடுப்பாங்க. அதாவது 9.6 9.6 9.6 மைனஸ் 5.4 5.4 அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு இதில் கொடுப்பாங்க. இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக தெரியணும். அதுக்கு நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக என்ன மட்டும்தான் அது வந்து கற்றுக்க முடியும். பாருங்க, ஃபஸ்ட்டு நான் ஏ வந்து 9.6ன்னு எடுத்துக்கிறேன். வேறு என்ன நம்பர் இருக்குது, இதில் 5.4 இருக்குது, அவ்வளோதான். அப்போ நான் பி வந்து 5.4ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் என்ன இருக்குது, எத்தனை 9.6 1 2 3. அப்போது ஏ கியூப். சிம்பிள்லாம் பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியம், மைனஸு ஒரு ஏ கியூப். கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயரு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதோட ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த சம் செய்ய முடியும். இதோட ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் பார்த்துங்க, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை கீழே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இதுக்கு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி நிற்கிறது எனக்கு ஏ மைனஸ் பி தான் நிற்குது. ஏ மைனஸ் பின்னது 9.6 5.4. அப்போ என்ன வரும், 2 4. ஆல்சர் வந்து 4.2. இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இது ரெண்டுத்தையும் பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்குன்னா சிம்பிள் பாருங்கள், மைனஸ் இருந்தால் மைனஸ் கழிச்சு விட்டு போயிருங்க, ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம் போட்டுருங்க. ஸோ சிம்பிள் தான். ஸோ ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து ஃபார்முலாவில் வந்து மாட்டிப்பீங்க. இது எல்லா சமுக்கும் அப்ளிகேபிள் ஆகுமானா அப்ளிகேபிள் ஆகாது. பட் இந்த மெத்தட் போட்டிங்கன்னா அது 2 ஸ்டெப் தான். இந்த ஃபார்முலா ஒன்ஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதை நம்ம போட்டுடலாம். மொத்தமாக ஒரு 30 செகண்டில் கூட போட முடியும். நான் பார்த்தோன்னே அவசரப்பட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டுறாதீங்க. கீழே பார ஸ்ட்ரக்சர் கூட நம்ம இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்மள வந்து குழப்பற சம். இந்த மாதிரி சம் பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் ஜென்ரலாக தோன்ற விஷயம்னாக்கா இது 2 டிவைட் பண்ணால் 2. இங்கே என்ன இருக்குது, 8 9 8 இருக்குது. இது 2 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் போது 4 4 9 9 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சம் போட்டிங்கனாக்கா அது வந்து ராங். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது என்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது.
ரெண்டு டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளில் மாற்றணும். சப்போ இதுதான் அதுக்கு கரெக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எழுதினா தான் சம் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இதை டிவைட் பண்ணி பாருங்க. இது கேன்சல் ஆகுதானே? 8 டேபிளில் 4 டேபிள் அடிச்சு பார்ப்போம். 2 2 1 4 2 2 பேலன்ஸ் 1 4 28 7 என்ன வரும்? 2 டைம்ஸ் அண்ட் தென் 8 அது 0 வரும். 7 8 7 5. சப்போ இந்த மாதிரி இதை வச்சு கேன்சல் பண்ண சொல்ல உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்குது 280.875. அப்போ ஆன்சர் டி தான். ஸோ அவசரப்பட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 2 போட்டு இதை டிவைட் பண்ணி 4494 போட்டுறாதீங்க. இது கண்டிப்பாக ராங். அதுவும் ஆன்சர் வந்து 7 வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே ஈஸியாக போகிற மாதிரி இதெல்லாம் ஒரு சம்மா எப்படி கேட்பாங்கன்னு நினச்சிங்கனாக்கா அது நம்மளே வந்து தப்பாக நினச்சிக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற சம்மு. அப்போ வந்து இது கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ரூட் சம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் தான். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள்லாம் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. சிம்பிளுக்கு ப்ளஸ்னா அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னது? 16. 16 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஆன்சர் வந்து 4. அப்போது இதே இடத்துல மைனஸ் அப்படி இருந்தால் என்ன வரும்? ஆமாம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு பவர் வச்சு சொன்னேன். பார்த்தோன்னே இது 10 power 24 அப்படின்னாவே டக்குன்னு பார்த்தோன்னே நம்பர் பார்த்தோன்னே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு போயிடும். இது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக செய்யலாத. ஸோ நல்லா பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். இந்த 1000 power 9 நான் எப்படி எழுத பாருங்க. 1000 வந்து நான் 10 கியூப்னு எழுதுவேன்னா மேலே பவர் 9 போட்டுப்பேன். ரைட்டா? அடுத்தது கீழே டிவைட் சிம்பிள் இருக்குது. அதை நான் எப்படி எழுத போகிறேன்? 24ன்னு எழுத போகிறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 2 மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இதுக்கும் இருந்தாலும் நான் அந்த ஃபார்முலா எழுதுறேன். a பவர் m ஹோல் பவர் n என்ன எதுவும் a பவர் m இன்ட்டு a பவர் m இன்ட்டு n. ஓகே, அப்போ என்ன வரும்? 10 இன்ட்டு 27/10 24. ஆல்ரெடி சொன்னது தான். இந்த மாதிரி டிவைட்ல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுவேன்னு. அப்படி இல்லைனாலும் அப்படியே டேரெக்டாகவே அடிக்க முடியும். மல்டிப்ளிகேஷன் இல்லை மைனஸில் அடிச்சோனாக்கா 24 27 போச்சுன்னா என்ன கிடைக்குது? எனக்கு 3 கிடைக்குது. என்ன 3 + 3? ஏன்னா 27 அதிகமாக இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 10 கியூப் தான் கிடைக்கணும். அப்போ 10 கியூபோட வேல்யூ என்னது? 1000. ஆன்சர் நான் எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க. சார் பி. இது பார்த்தோன்னே டிஸ்டர்ப் ஆகுதால இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? ஒன்று வந்து இதுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கணும், இல்லைனா 1000 மாற்றிங்கன்னா எப்படி மாற்றினாலும் உங்களுக்கு ஈஸி தான். என்ன கேட்டால் வந்து இங்கே 10 இருக்கிறதால 10 நம்ம ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ண முடியாதால இது வந்து 1000 10 மாற்றிக்கிட்டு நான் ஈஸின்னு சொல்லுவேன். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். தமிழ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்னாக்கா 1 வகுத்தல் 6/6 3/10 5/7 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு -2/9 கொடுத்துருக்காங்க. தமிழ் வேணா எழுதிங்க. நான் ஒரு கேள்வி படிக்கிறேன். 1 வகுத்தல் 6 3/10 5/7 பங்கு -2/9. இங்கிலீஷில் தெளிவாக இருக்கு பார்த்துங்க. 1/5/7 ஆஃப் 6 3/10 -2/7 இருக்குது. இங்கே ஆஃப்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் 1 டிவைடட் என்ன கொடுத்துருக்கோம்? ப்ராக்கெட்டு. முதல்ல ப்ராக்கெட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கை வைக்கணும். 5/7 ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? மல்டிப்ளிகேஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன் பார்த்துங்க. நார்மல் ஃப்ராக்ஷனா 63/10. இந்த வெளியிற நம்பர் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2/9 முடிச்சு. அடுத்து அப்போ 1 டிவைடட் பை என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்? இது 9 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 9/2 -2/9. இந்த இடம் பார்த்தோன்னே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆஸ் பர் போர்ட் மார்க்ஸ் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னாக்கா எல்லாருக்கும் பார்த்தோன்னே இது கண்ணை மறைச்சிட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் எதை பண்ணணும்? முதல்ல டிவைட் தான் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணுறோன்னா இது என்ன மாறும்? இது எப்படி எழுதணும்? அது 1 டிவைடட் பைனா இது எப்படி எழுதணும்? 1 × 2/9 -2/9. இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் அது பண்ணால் ஒன்று தான், போட்டால் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இப்போது இங்கே என்ன இருக்கும்னாக்கா எனக்கு +2/9 இருக்கும் அண்ட் தென் -2/9 இருக்கும். இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டு போகிறீங்க. மோஸ்ட் எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் தான் 1 வரும். இங்கே வந்து
எனக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸில் மைனஸ் போச்சுனாக்கா ஆன்சர் வந்து 0. ஆன்சர் டி. இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்மேட். என்ன கொடுத்துருக்காங்க, a minus b whole cube plus b minus c whole cube plus c minus a whole cube all divided by 9 into a minus b into b minus c into c minus a. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே ஒன்னொன்றுக்கு நம்ம கியூபோட ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணுமா சார் அப்படின்னு கேட்டால் ஸோ தேவையில்லை. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து இது 2 மெத்தடில் போடலாம். ஒன்று வந்து இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த கண்டிஷன் தெரிஞ்சுங்க, அது ஃபார்முலாவை கூட சொல்லலாம். கீழே எழுதுற பாருங்க, அதாவது a plus b plus c is equal to 0 அப்படின்னா a cube plus b cube plus c cube இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னாக்கா இதுதான் இதோட மதிப்பாக இருக்கும். இப்போ பார்த்துங்க a plus b plus c இது வந்து 0 அப்படின்னாக்கா a cube plus b cube plus c cube is equal to 3 into ab. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து a b c அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க, இங்கே a தான் அது a minus b, b வந்து b minus c, c வந்து c minus a. இது மொத்தத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்க்கலாமா, a minus b plus b minus c plus c minus a. பாருங்க மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சலு, மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சலு, இது வந்து கேன்சல். அப்போ ஆப்வியஸாக 0ன்னு வருது. அப்போ 0ன்னு வர சொல்லும் நான் கீழே இருக்கிற விஷயத்தை இங்கே அப்ளை பண்ணி பார்க்க சொல்லும். நான் என்ன எடுத்து பார்த்தேன் ஏபிசின்ற விஷயத்த நான் என்ன எடுத்து பார்த்தேன் மேலே இருக்கிறத கியூப் கொடுத்தா 3 into ஏபிசி எடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு ஹோல் கியூப்னு. அப்ப நான் இது எப்படி எழுதுவேன் அப்படின்னாக்கா 3 into ஸோ நான் அப்படியே எழுதிப்பேன் மேலே இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் கீழே என்ன இருக்கும் அதை அப்படியே எழுதிங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க 9 into ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ்னா நீங்கள் இதுனாக்கா இது ரெண்டு அடிச்சுனாக்கா 1/3 ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இது செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் வரல இது இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வராது, அந்த டைமில் யோசிக்க முடியாது சார் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏக்கும் பிக்கும் சிக்கும் எதனா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே ஆன்சர் தான் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/3. அடுத்த சம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பவர் வச்ச சம்மு. என்ன சொல்கிறாங்க, மதிப்பு காணும். இதோட மதிப்பு காணுமா 256 whole power 0.16 into 16 whole power 0.18. ஸோ இதோட மதிப்பு கேட்குறாங்க. இது நம்பர் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ரொம்ப. ஸோ டிஸ்டர்ப் ஆகல. இது ரெண்டு நம்பர் எதனோட பெருக்கு பலன் அப்படின்றத பார்த்துங்க. கீழே ஆன்சர் ஆப்ஷன் பார்த்துங்க. 16 இருக்கு, 4 இருக்கு, 64 இருக்கு. ஸோ இது தேவையில்லை, இது வருமா இல்லையான்றது கடைசியாக பார்த்துக்கலாம். இந்த ஆன்சர் ஆப்ஷன் வச்சு எடுக்கலாம். இது 4ஓட பவர் அடுக்க வரும், இதுவும் 4ஓட பவர் அடுக்க வரும். அப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் இதை முதல்ல எடுத்துக்கிறேன். 256னா எத்தனை மடங்கு வரும்னாக்கா 4 into 4 into 4 64 into 4. அப்போ 4 முறை வரும். அப்போ 4 power 4 whole power 0.16. இங்கே மல்டிபிளேஷன் இதையும் நான் 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் 0.18. அப்போ இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ண சொல்ல என்ன கிடைக்குது 4 into 16னாக்கா என்ன கிடைக்கும் 0.61 கிடைக்கும். இன்ட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம் இன்ட்டு 2 போதுனாக்கா 0.36. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். 4 power 1 ஆன்சர் வந்து நமக்கு 4 தான். ஆன்சர் 4 தான். ஏ ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ சிம்பிள் தான். என்ன பண்ண போறோன்றது ஆன்சர் ஹவுஸ் வச்சு சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 16 எடுத்துக்கலாம். 16 எடுத்துருந்தா உங்களுக்கு என்ன கண்டுருக்குனாக்கா டேரெக்டாக நான் போட்டதுனால உங்களுக்கு இது 1ன்னு கிடச்சிச்சு. சப்போஸ் நான் 16 இருந்தால் 0.5 வந்திருக்கும். அப்போ திரும்பவும் நான் வந்து 16 வந்து into 2 போட்டு தான் பண்ணிடணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஹவுஸ் தான் நான் பிக் பண்ணேன் எது போடணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தாலே தெரியுது அந்த 256 64 பார்த்தீங்கன்னா 64 மல்டிபிள்ஸ் செஞ்சு போச்சு. ஸோ நான் அதை ஈஸியாக எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு கூட சொல்ல எனக்கு 1ன்னு கிடைக்குது. இப்போ 4 power 1 4 ஆன்சர் அவ்வளோ. ரெண்டாவது இது ஒரு ரூட் சம்மு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். காஞ்சிகேட் மெத்தடில் போகிற சம் இது பார்த்துங்க. 1/1 + √2 இந்த மாதிரி சோவான் போயிட்டு 1/√99 + √100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி சம்மும் ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி லைனாக 1 2 3 இருக்குதுனாக்கா இந்த கடைசி நம்பர் எடுத்துங்க, அதே மாதிரி முதல் நம்பர் எடுத்துங்க,
ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்கா அதுதான் ஆன்சர். இப்போ கடைசியில் இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம் 10. அப்போது முதல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறேன் 1, ஆன்சர் வந்து 9. இது வந்து ஆன்சர் 9. ஸோ இப்போ ப்ரொசீஜராக பார்த்துலாம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து நான் காஞ்சிக்கிட்டு எடுக்கணும். எப்படி காஞ்சிக்கிட்டு எடுக்கலாம்? கீழே இருக்கிற பேஸ் இருக்குல்ல அதோட ஆப்போசிட் நம்பர். இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா எனக்கு 1 கிடைக்கும். அப்போ 1 நான் இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால இதுக்கு ஈக்குவலான பேரை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எப்படி காஞ்சிக்கிட்டு எடுத்துன்னு இதுதான் மெத்தட். அப்போது ரெண்டு மேலே எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்குது? 1 மைனஸ் ரூட் 2 கிடைக்குது. கீழே வந்து இது a + b a - b a² - b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது a² என்னது 1, b² என்னது -2. இது கொஞ்சம் கவனமாக செய்யணும். இந்த பாருங்க 1 மைனஸ் ரூட் 2 இருக்குது, கீழே 1 மைனஸ் 2 இருக்குது. இது பார்த்தோன்னே கீழே 1ன்னு போட்டு மேலே 1 மைனஸ் 2ன்னு போட்டுறாதீங்க, பெரிய தப்பாயிடும். நல்லா கவனிச்சு போடுங்க. என்ன போடணும் அதுக்கு? ஆக்சுவலாக 1 மைனஸ் ரூட் 2 மைனஸ் 1 இது எப்படி எழுதணும்? -1 ப்ளஸ் ரூட் 2. ஸோ எனக்கு இந்த 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ரூட் 2 என்னவோ மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -1 ப்ளஸ் ரூட் 2 அப்படின்றது மாறி இருக்கு. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுருவோம். நான் எழுதிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்கு? இதே ஃபார்முலா தான் இங்கே வரப்போகுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இது மேலே போகுது. அப்போ என்ன வரைக்கும்? -√2 ப்ளஸ் √3. இங்கே -√3 ப்ளஸ் √4 ஸோ ஆன் -99 ப்ளஸ் 100. இப்போ பாருங்க இருக்கிற மைனஸ் ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இங்கே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா -4 போகும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து -19 இருக்கும். ஸோ அது வரைக்கும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ்லாம் நிற்கிது பாருங்க. -1 ப்ளஸ் √10 √100 வெளியே வந்துச்சுனாக்கா எனக்கு ஆன்சர் வந்து 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் நான் முதலே சொன்னேன். இந்த மாதிரி ஒரே லைன் தான் போகுது அப்படின்னா ரூட்ல இருந்து போகுதுனாக்கா 10 - 1 போட்டு அந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர். இதுதான் சொன்ன முதலே 9ன்னு சொல்லிட்டு. ஸோ காஞ்சிக்கிட்டு எடுத்து போகிற மெத்தட் வந்து இதுதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. If 13³ + 7³ divided by 169 + 49 minus x is equal to 20, then the value of x is. இப்போ x ஓட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ மேலே இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப்ல இருக்கு. அந்த கியூப் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு ஏ வைக்க முடியும். இப்போ பார்த்துங்க, a³ + b³ என்ன வரும்? ஓகே, இப்போ இந்த a³ - b³ மேலே இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா a + b இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா a² + b² - ab. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பார்த்துங்க. a³ + b³ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் இது ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படின்னா a², இதை வந்து 7 ஸ்கொயர் பண்ணுறாங்க ப்ளஸ் b². இங்கே வந்து எக்ஸ், அந்த எக்ஸ் என்ன வர போதும் கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து 20 அப்படின்றது. அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ் என்னன்றது டைரெக்டாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம்? இந்த 20 வந்து இது ரெண்டுத்துக்கும் சமம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வேல்யூ வந்து என்ன இருக்கும் போது நம்ம சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். முதல்ல இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருக்குன்னா அது வந்து நம்பரில் எழுதிக்கிறேன் பாருங்க. நம்பரில் வந்து 7 × 13 வந்து என்ன கிடைக்குமாக்கா? எனக்கு 91. கீழே இங்கே கீழே ஸ்ட்ரக்சர் அப்படியே கீழே எழுதி வச்சிருக்கேன். புரியுதா? அப்போ பாருங்க, இது பக்கத்தில் = 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்படி பார்த்துங்க, இந்த எக்ஸுக்கு நான் வந்து டைரெக்டாக 91 போகிறேன்னு வச்சிங்கன்னா இன்கேஸ் இப்படி இருக்குது. இது ரெண்டு போட்டால் 20. இந்த வேல்யூ அப்படியே வச்சிங்க. இந்த ஸோ ஆன்கிற வேல்யூ வந்து 169 + 49
மைனஸ் 91 இருக்கு ஈக்குவல் டு 20. இங்கே அதே வேல்யூ எழுதிக்கிறேன். இங்கே நான் 91 கொடுக்குறேன், எக்ஸுக்கு நான் 91 கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஒன்றுக்கா இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். இங்கே 20 × 1 20 தான். அப்புறம் அப்போது LHS ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த எக்ஸுக்கான டைரக்ட் வேல்யூ 91 அப்படின்றது டேரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த சம்ம வந்து இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவை. இருக்கிற ஃபார்முலாவை டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பார்த்தோன்னே தெரியுது எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா இந்த 20 20 சமமாகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கின்னு டேரெக்டாகவே எக்ஸுக்கு வந்து 91 அப்படின்னு பார்த்துட்டு டேரெக்டாக எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 91. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ரூட் சம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ √3 ஒரு வேல்யூ, √2 ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 1/√3 + √2 கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு வேல்யூ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து இது வந்து ஒரு நார்மலாக ஈக்குவேஷனாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். 1/√3 + √2 இதை நம்ம கான்ஜுகேட் எடுக்க தெரியும். அப்போது மேலே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லும் என்ன கிடைக்கும், √3 - √2 கிடைக்கும். இது வந்து a² - b² அப்படின்னா வரும் 3 - 2 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் அடிச்சுனாக்கா எனக்கு 1 வந்துடும். அப்போ மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே தான் நிற்கும். சாரி, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர். அப்போ டேரெக்டாகவே மேலே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அதை போட்டால் போதும். √3 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1.732, √2 வேல்யூ 1.414. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 8 1 3 0. இப்போ 0.318 ஆன்சர் எங்கே இருக்கு? ஓகே, சி. சிம்பிள் தான். இது கான்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கிற விஷயத்த மைனஸ் பண்ணி போட்டால் போதும். இருக்கிற வேல்யூவை நீங்கள் வந்து இதுக்குள்ள வேல்யூ வெட்டினே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னாக்கா கஷ்டமாயிடும். இதுவும் ஒரு ரூட் சம் தான் கொடுத்துருக்காங்க. 1 + 25/144 = 1 + x/12 கொடுத்துருக்காங்க. என்ற சமன்பாட்டின் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஈக்குவேட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாவோ இல்லை வந்து தனியாக வந்து ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷனை கூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சால்வ் பண்ணுவோம். அதை சால்வ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம் கிடைக்கும். ரூட்குள்ளே எடுத்துக்கிறோம் பாருங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 144 + 25 வந்து 169 / 144 = 1 + x/12. ஓகேவா? ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், 13/12 கிடைக்கும். இங்கே 12 + x/12 இருக்குமா? ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து சமமாக இருக்குது. அப்போ நான் வந்து பேஸை எடுத்துடுறேன். இப்போ பேஸ் எடுத்துட்டா என்ன கிடைக்குது எனக்கு, 13 - 12 = x. நான் இந்த எக்ஸ் இந்த பக்கம் மட்டும் மைனஸ் ஆகுது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வெரி சிம்பிள் தான். சம்ம இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். இது பார்த்தோன்னே வந்து இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சுட்டு தான் ஸ்கொயருக்குள்ளேயே கை வைக்கணும். அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, இந்த செஷனில் வந்து 20 சம்ஸ் பார்த்துருக்கோம். அப்கமிங் செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.